ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு பேட்ரி டெக்னாலஜியை பற்றி நம்ம பேச போகிறோம். ஆல்ரெடி நம்ம இதை பற்றின ஒரு கார் வீடியோவில் நம்ம போட்டிருப்போம். எந்த கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா BYD அப்படின்ற காரில் பிளேட் பேட்ரி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு டீட்டெயில்டு ஒரு வாக் த்ரூ வீடியோ வந்து ஆட்டோ 3யோட நம்ம ஷோரூம் விசிட்டில் நம்ம பார்த்துருந்தோம். இன்றைக்கி பிளேட் பேட்ரினா என்ன, அதனால் என்ன அட்வான்டேஜ் அப்படின்ற விஷயமும், இப்போ பிளேட் பேட்டரினால நம்மளோட இவி இண்டஸ்ட்ரியை எந்த அளவுக்கு நம்ம சேஞ்ச் ஆக போகுது அப்படின்ற அந்த விஷயத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவை இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவுக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, இந்த பிளேட் பேட்டரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, பேட்டரி டெக்னாலஜியில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, நம்ம இன்னமும் வந்து எங்கே லேகாக இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோன்னா இந்த ஃபியூச்சர் டெக்னாலஜி, இது ஃபியூச்சர் டெக்னாலஜி அப்படின்னு கூட சொல்ல முடியாது, இப்போ நடைமுறையில் இருக்கிற டெக்னாலஜி, ஓகேவா? இந்த பிளேட் பேட்டரி அப்படின்றது இப்போ இருக்கிற இந்த ஆட்டோ 3 BYD ஆட்டோ 3 இருக்குல்ல, அதில் இப்போ பிளேட் பேட்டரி ஓடிட்டு இருக்கு. ஸோ இது வந்து நடைமுறையில் இருக்க பேட்டரி தான். சரி, இதில் நிறைய அட்வான்டேஜ் இருக்குங்க. ஆல்மோஸ்ட் இண்டஸ்ட்ரியே வந்து திரும்பி பார்க்க வைக்கிற ஒரு டெக்னாலஜி அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப பில்டப் கொடுக்குறேனேன்னு மட்டும் நினச்சிக்காதீங்க, இதில் அந்த அளவுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குங்க. இப்போ இந்த பேட்டரிக்கு முன்னாடி நம்மக்கிட்ட என்ன டெக்னாலஜி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட் ப்ரெசன்ட் நம்மக்கிட்ட இருக்கிறது லித்தியம் அயனில் NMC அப்படின்ற இந்த ஒரு பழைய டெக்னாலஜியை தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன் இதை பழைய டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறேன்னா, இது வந்து ஆயிடுச்சுங்க, ஒரு 10 இயர்ஸ் அபோவே வந்து நம்ம இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் மட்டுமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அண்டு இந்த லித்தியம் அயனை வந்து நம்ம ஆல்ரெடி இருக்கிற எல்லா கேஜெட்லேயும் நம்ம இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்க்ளூடிங் ஃபோன் வரைக்கும் நம்ம இந்த லித்தியம் கெமிஸ்ட்ரி தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த லித்தியம் கெமிஸ்ட்ரியிலேயே தான் இது புது பேட்டரி வந்திருக்கு. இது ஒன்றும் புதுசாக லித்தியம்லேருந்து வேறு ஏதோ ஒரு சோடியம் டெக்னாலஜியோ இல்லை வந்து வேறு ஏதோ டெக்னாலஜியெல்லாம் கிடையாது. இதே லித்தியமில் கொஞ்சம் அப்கிரேடட் வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். சரி, நமக்கு ஆல்ரெடி தெரியும் லித்தியமில் NMCன்னு ஒன்று இருக்குது, LFP அப்படின்னு ஒன்று இருக்குது. இது எங்கே வருது, இது வந்து NMCயில் வருமா LFPயில் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து LFPயில் ஒரு ஹைப்ரிட் டெக்னாலஜி. ஹைப்ரிட் அப்படின்னு சொல்ல முடியாது, LFPலேயே ஒரு அட்வான்ஸ்டு டெக்னாலஜி அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம வந்து LFPயோ NMCயோ வந்து நம்ம வந்து சைட் டு சைட் கம்பேரிசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, NMCயில் ஒரு அட்வான்டேஜ் இருக்கும், LFPயில் ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். மோஸ்ட்டாக நம்ம வந்து LFP சைடு ஏன் போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, LFPயில் வந்து அதிக லைஃப் இருக்கும். கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 2000+ சார்ஜ் சைக்கிள் வரைக்கும் LFPயில் நம்மளால் அதிக காலம் யூஸ் பண்ண முடியும். அதே நேரத்தில் நமக்கு வந்து ஹீட் டிசிபேஷன் ரொம்ப கம்மி, ஹீட் ஆகிறது அப்படின்றது ரொம்ப கம்மி. கிட்டத்தட்ட 500 ஃபாரன்ஹீட்டும் அண்ட் 200 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நம்மளால் மேக்ஸிமம் டெம்பரேச்சரை LFPயில் அட்டைன் பண்ண முடியும் அப்படின்றாங்க. அதே நேரத்தில் நமக்கு வந்து ரொம்ப சேஃபான பேட்டரி அப்படின்றது தெரியும். இதோட ஒரே டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எனர்ஜி டென்சிட்டி. எனர்ஜி டென்சிட்டின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் பிக்கர் சைஸ் பேட்டரியாக இருக்கும். இது எனர்ஜி டென்சிட்டியில் அப்படின்னு பார்க்கும்போது 90லேருந்து 100 Wh/kg வரைக்கும் தான் இதோட எனர்ஜி டென்சிட்டி இப்போ வரைக்கும் அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு ஸ்கேல் ஒன்று சொல்கிறாங்க. சரி, இப்போ நம்ம NMCயில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா அதே எனர்ஜி டென்சிட்டி தான் நமக்கு வந்து இதில் ஹையராக இருக்கும். இதில் வந்து கிட்டத்தட்ட 150 Wh/kg வரைக்கும் இதில் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ ஒரு சின்ன பேட்டரி பேக்லேயே நமக்கு வந்து அதிக எனர்ஜி டென்சிட்டி, அதாவது ஒரு 2.5 kW பேட்டரினா இது வந்து சின்ன காம்பேக்டாக நம்ம வைக்க முடியும். அதே LFPயில் போகும்போது கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து ஆக்குபை பண்ணும். இதோட டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்றது உங்களுக்கு தெரியும், அதிகமாக ஹீட் ஆகும். அதனால் இது வந்து ஹீட் டிசிபேஷன் ரொம்ப கம்மி, நமக்கு வந்து பேட்டரி வெடிக்கக்கூடியது. அண்ட் நமக்கு லைஃப் சைக்கிள் அப்படின்னா இது வந்து ஹீட்னால டீக்ரேட் ஆகும். அதனால் NMC கெமிஸ்ட்ரியில் கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 800லேருந்து 1000+ சைக்கிள் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ அதுதான் மெயின் டிஃப்ரென்ஸு. ஸோ நமக்கு LFPயில் அதிக லைஃப் கிடைக்கும் அப்படின்றது மெயின் அட்வான்டேஜ். சரி, இப்போ இந்த ரெண்டுத்தில் இருக்கிற அட்வான்டேஜை ஒன்றா சேர்த்து வைக்கிறது தான் இந்த பிளேட் பேட்டரி. ஸோ பிளேட் பேட்டரியில் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு எனர்ஜி டென்சிட்டி எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே NMCயில் நமக்கு கிடைக்கிற எனர்ஜி டென்சிட்டி அளவுக்கு நமக்கு பிளேட் பேட்டரியில் எனர்ஜி டென்சிட்டியை கூட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட 150 Wh/kgலேருந்து கிட்டத்தட்ட 180 Wh/kg வரைக்கும் எனர்ஜி டென்சிட்டியை அட்டைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் நமக்கு லைஃப் சைக்கிள் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 3000+ லைஃப் சைக்கிள் வரைக்கும் நமக்கு அட்டைன் ஆகும். இந்த பேட்டரி பார்த்தீங்கன்னா 10லேருந்து 15 வருஷம் வரைக்கும் சாலிடாக யூஸ் பண்ணலாம் அப்படின்றாங்க. BYD தரப்புலேருந்து இந்த பேட்டரி வந்து 20 வருஷம் வரைக்கும் சாலிடாக யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு நமக்கு எனர்ஜி டென்சிட்டியும் நல்லா இருக்குது, லைஃப் சைக்கிளும் நல்லா இருக்குது. நம்ம அதிக காலம் யூஸ் பண்ண முடியும், பிரச்சனை இல்லாமல் யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பேட்டரியில் சேஃப்டி அப்படின்னு பார்க்கும்போது இதோட
தெர்மல் ரன்அவே வந்து ரொம்ப ஹை டிகிரியில் இருக்குது. கிட்டத்தட்ட 600 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும் நம்ம வந்து ஹீட்டை வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணுறோம் அப்படின்றாங்க நார்மலாக இருக்கிற இந்த பழைய பேட்டரி கெமிஸ்ட்ரியோட அப்படின்னு பார்க்கும்போது. அண்ட் நமக்கு வெயிட்டுமே வந்து ரொம்ப கம்மியான வெயிட் அப்படின்றாங்க. ஏன்னா இந்த பேட்டரியோட ஸ்கேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 905 வந்து இதோட டோட்டல் லென்த் அண்ட் நமக்கு வந்து இதோட திக்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13.5 தான் திக்னஸ். அண்ட் இதோட வித் அப்படின்னு பார்க்கும்போது 118 தான் இதோட வித். அப்படி பார்க்கும்போது இந்த பென் இருக்குல்ல, இந்த பென் அளவுக்கு தான் இந்த திக்னஸ் இந்த ஒரு பேட்டரியோட சைஸ் அப்படின்னு. அப்படி பார்க்கும்போது நமக்கு 30% வந்து நமக்கு பேட்டரி வந்து ஸ்பேஸ் ஆக்குப்பை பண்ணுறது கம்மியாகுது. ஸோ இங்கே நமக்கு நிறைய சேலஞ்சஸை இது வந்து ஓவர் கம் பண்ணுது. முக்கியமாக எல்எஃப்பி பேட்டரி வந்து அதிக ஸ்பேஸ் எடுக்கும் அப்படின்ற அந்த சேலஞ்சை வந்து இந்த சின்ன திக்னஸாக இருக்கிறதுனால நம்ம வந்து அதிக ஸ்டாக் பண்ண முடியுது, அதிக கிலோவாட் ஹவர் வந்து ஒரு காருக்குள்ளே வைக்க முடியுது அப்படின்ற ஒரு நல்ல ஒரு விஷயம் இருக்குது. அண்ட் அதிக லைஃப் வருது, கிட்டத்தட்ட நமக்கு 20 வருஷம் லைஃப் வருது அப்படின்னா சம கொண்டாட்டம்ல. ஸோ 3000+ லைஃப் சைக்கிள் வந்து அச்சீவ் பண்ணுது. அண்ட் அதிக ரேஞ்சுமே கவர் ஆகுது இந்த பிளேட் பேட்டரியில். சரி, இப்போ இது என்னென்னலாம் வந்து சேஃப்டி டெஸ்ட் பாஸ் ஆகிருக்கு அப்படின்னா, நமக்கு இண்டஸ்ட்ரியிலேயே பார்த்தீங்கன்னா நெயில் பெனிட்ரேஷன் டெஸ்ட் ஒரு பேட்டரி பாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அது வந்து ஹையஸ்ட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த பேட்டரியை கம்பேர் பண்ணும்போது இந்த பேட்டரி பிளேட் பேட்டரி வந்து நெயில் பெனிட்ரேஷன் டெஸ்ட்டு அசால்ட்டாக பாஸ் ஆகிருக்கு. ஸோ இதில் நமக்கு ஹை 400 டிகிரி 500 டிகிரி இந்த நெயில் பெனிட்ரேஷன் டெஸ்ட்டில் ஆனால் கூட நமக்கு இந்த பேட்டரி வந்து வெடிக்கலை அப்படின்ற மாதிரியான ஒரு டெஸ்ட் வந்து பாஸ் ஆகிருக்கு. அண்டு இந்த பேட்டரி வந்து ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்டுமே பாஸ் ஆகிருக்கு. ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, கிட்டத்தட்ட 46 டன் இருக்கிற இந்த லாரி பார்க்குறீங்களா, இந்த ட்ரக்கு பார்க்குறீங்களா, இந்த ட்ரக் வந்து இந்த பேட்டரி மேலே ஏற்றுறாங்க. அப்போவுமே வந்து இந்த பேட்டரி வந்து டிஃபாவுமே ஆகலை. அந்த பேட்டரி வந்து நில குலைஞ்சி போகுதா அப்படின்ற அந்த டெஸ்ட்டும் பார்ப்பாங்க, அந்த பேட்டரி வந்து வெடிக்குதா அப்படின்னும் பார்ப்பாங்க. இந்த ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்லேயுமே வந்து அசால்ட்டாக பாஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஊரில் ஓடிட்டு இருக்க ஆட்டோ 3ல E6லாம் கூட இந்த பிளேட் பேட்டரி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ இதில் செகண்ட் ஜென்ரேஷன் பேட்டரிஸ் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இதோட எனர்ஜி டென்சிட்டி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 180 Wh/kg. ஸோ நமக்கு அதிக அளவுக்கு நம்மளால் பேட்டரியை வந்து ஸ்டாக் பண்ண முடியும். ஸோ அப்படின்றதுனால நமக்கு எவ்வளோ பேட்டரி ஒரு சார்ஜ் பண்ணால் நமக்கு எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி 600 கிலோமீட்டர் வரைக்கும் ஆட்டோ 3 கிளைம் பண்ணுறாங்க. இப்போ புதுசாக வந்திருக்கிற இந்த செகண்ட் ஜென்ரேஷனில் நமக்கு கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர் வரைக்கும் அச்சீவ் பண்ணுமா. ஸோ இது வந்து அப்கமிங்கில் வர கார்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ 4 நெக்ஸ்ட் ஜென்ரேஷனோட வரப்போகுது. அண்ட் இந்த சீகல் அப்படின்ற ஒரு கார் நம்ம சொல்லியிருந்தோம்ல, சோடியம் பேட்டரியோட வரப்போகுது அப்படின்றது. சோடியம் பேட்டரி கொஞ்சம் டிலே ஆகுங்க, இன்னும் நிறைய டெஸ்டிங்லாம் வந்து பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம இந்த சீகல் அப்படின்ற இந்த குட்டி கார் இருக்குல்ல, அது வந்து இந்த செகண்ட் ஜென்ரேஷன் பேட்டரியோட வரப்போகுது அப்படின்றது தெரிய வருது. அண்ட் சீல் அப்படின்ற இவங்களோட ஒரு செடான் பேஸ்டு கார், பிஓஐடியில் செடான் பேஸ்டு கார் ஆல்ரெடி இருக்குது. அதுவும் வந்து நம்ம இந்தியாவுக்கு வரும்போது கரெக்டாக செகண்ட் ஜென்ரேஷன் பேட்டரியோட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆல் ஓவர் வேர்ல்டு மார்க்கெட்டில் இதெல்லாம் லான்ச் பண்ண போகிறாங்க. பிஓஐடியோட அடுத்தடுத்த லான்ச் இருக்க போது. ஸோ கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர் அசால்ட்டாக இந்த காரெல்லாம் போகும் அப்படின்ற மாதிரியும், ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் கூட பார்க்கும்போது நம்ம ஒரு 10 to 15 மினிட்ஸில் சார்ஜ் பண்ணும்போது நம்ம ஒரு 200 கிலோமீட்டர் அசால்ட்டாக நம்ம சார்ஜ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் போயிட்டு இருக்குது. எவ்வளோ சந்தோஷமான விஷயம் இல்லை. ஸோ இந்த பிஒய்டி அப்படின்ற இந்த சைனீஸ் கம்பெனி தான், இதை நம்ம மறுபடியும் சொல்கிறேன், இவங்க வந்து பிஒய்டி அப்படின்றது சைனீஸ் கம்பெனி தான். இது நிறைய ரிவ்யூஸ் வந்து சைனீஸ் கம்பெனின்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் பேட்ரி டெக்னாலஜி அப்படின்னு வரும்போது இந்த ஜப்பானீஸ் டொயோட்டா கம்பெனி இருக்காங்களா, அவங்களுமே வந்து அவங்களோட எலக்ட்ரிக் காரில் பிஒய்டியோட இந்த பிளேட் பேட்டரிஸை யூஸ் பண்ண போகிறத ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குது. ஃப்யூச்சரில் நமக்கு சேஃபான ஒரு பேட்ரி வேணும். அது எந்த கண்ட்ரிலேருந்து வந்தால் என்னங்க, நமக்கு சீப்பாக இருக்கணும், சேஃபாக இருக்கணும், அதிக கிலோமீட்டர் போகணும், அதே நேரத்தில் நம்ம பட்ஜெட்டில் வரணும். அதுதானே நமக்கு தேவையானது. இப்போ ஆட்டோ 3 அப்படின்ற இந்த விலை பார்த்தீங்கன்னா 600 கிலோமீட்டர் ரேஞ்சு போகுது அப்படின்னு சொன்னாலும் கிட்டத்தட்ட ஒரு 35 to 40 lakhs வரைக்கும் சொல்கிறாங்க. ஆனால் சீகல் டால்ஃபின் அப்படின்ற இந்த கார் இருக்குல்ல, டால்ஃபின் கார் வந்து கிட்டத்தட்ட நெக்ஸான் காருக்கு போட்டியாக வரும். அண்ட் இந்த சீகல் கார் வந்து டாடா டியாகோவோட போட்டியாக வரும், சின்ன ஹேட்ச்பேக் காரில் வரும். ஸோ இந்த 2 கார் இங்கே வருது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் செக்மெண்ட்லேயும்
15 லட்சம் டு 20 லட்சம் செக்மெண்ட்லேயும் போட்டியாக இந்த 2 காரும் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அண்ட் இந்த செகண்ட் ஜென்ரேஷன் பிஒய்டி பேட்டரிஸ் பிளேட் பேட்டரிஸோட வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். நான் எப்பயுமே ஒரு பேட்டரி டெக்னாலஜி சொல்லும் போது இந்த பேட்டரி வரும் வரப்போகுது அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன். ஆனால் நமக்கு பிஒய்டி ஆல்ரெடி இந்தியாவில் வந்துட்டாங்க அப்படின்றது சந்தோஷமான விஷயம். ஆட்டோ தெரியுமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வாங்கியிருக்காங்க. அது ஒரு சேஃப் பெட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இண்டஸ்ட்ரியில் ஒரு இவி வெஹிக்கிள் வாங்குறீங்க அப்படின்னும் போது நீங்கள் ஆட்டோ 3 பிஒய்டி கார்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா பேட்டரியில் உங்களுக்கு நம்பகமாக ஒரு சாலிடாக ஒரு 10 வருஷம் 15 வருஷம் ஓடும். இன்னும் இந்த செகண்ட் ஜென்ரேஷன் பேட்டரிஸ்லாம் வந்ததுன்னா 20 வருஷம் வரைக்குமே ஓடும். அப்படின்னா போட்ட காசுக்கு ஒரு வேல்யூவான ஒரு ப்ராடக்டை வாங்குகிறோம் அப்படின்ற ஒரு மன திருப்தியும் இருக்கும். அண்ட் இந்த கார் எலக்ட்ரிக் கார் வாங்குகிறோம் அப்படின்னும் போது நமக்கு சேஃப்டி அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவலி, கரெக்டுங்களா? ஸோ சேஃப்டி வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது கூட இந்த பிளேட் பேட்டரிஸ் வந்து ஒரு நம்பகமான ஒரு டெக்னாலஜி அப்படின்னு சொல்லலாம். இந்த பிளேட் பேட்டரிஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து ஒரு பயனுள்ள தகவலை தந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். See you on next video. Until then, bye bye from Divakar. Bye bye.